வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்து சமூகம் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணியின் வெற்றி அரசியலமைப்பின் வெற்றி, ஜனநாயக சுயமரியாதைக்கான வெற்றி. ராகுல் காந்தி கருத்து. இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் ரத்தன் டாடா மறைவு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் இரங்கல். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பணிபுரியும் 32,000 அரசு ஊழியர்களுக்கு 8 நாட்களுக்கு பிறகு சம்பளம் வரவு வைப்பு. அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை. விக்கிரவாண்டி அருகே அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கும் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க். நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் சாம்சங் தொழிலாளர்களை அடக்குமுறையால் ஒடுக்க நுழைப்பது ஏன்? தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். பெண் பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி திருவீதி உலா. டெல்லி முதல்வர் அதிஷியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சீல் வைப்பு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடி. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என வீழ்த்தி தொடரை வென்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல் உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்து சமூகம் தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புவதாக பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7,600 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் கட்சி இளைஞர்களை குறிவைத்து எத்தனையோ வழிகளில் தூண்டிவிட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு பொறுப்பற்ற கட்சி என்பதை காங்கிரஸ் தொடர்ந்து நிரூபித்து வருகிறது எனவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்கள் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்துள்ளார். அங்கு இந்தியா கூட்டணியின் வெற்றி அரசியலமைப்பின் வெற்றி, ஜனநாயக சுயமரியாதைக்கான வெற்றி என்றார். ஹரியானாவின் எதிர்பாராத தேர்தல் முடிவை ஆய்வு செய்கிறோம் என்றும் பல தொகுதிகளிலிருந்து வரும் புகார்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிப்போம் என்றும் கூறியுள்ளார். ஆதரவளித்த ஹரியானா மக்களுக்கும் அயராது உழைத்த கட்சி தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் ரத்தன் டாடா உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. உடல்நலக்குறைவால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ரத்தன் டாடா அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலை மிகவும் மோசமானதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரத்தன் டாடாவுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை பலனின்றி ரத்தன் டாடா உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென்காசியில் பூலித்தேவன் படைத்தளபதி வெண்ணி காலாடிக்கும், சிவகங்கையில் குயிலிக்கும், திருப்பூரில் எத்தலப்ப நாயக்கருக்கும் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த சிலைகளை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், TNPSC மூலம் தேர்வான உதவி வேளாண்மை அலுவலர்கள் 10 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கெடுபிடி வசூல் செய்வதாக புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் 14ஆம் தேதி மருத்துவ இளங்கலை வகுப்புகள் தொடங்க உள்ளதாகவும், நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாகவே வகுப்புகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வடசென்னை, உடன்குடி உள்ளிட்ட நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து முடிக்குமாறு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட மின்சாரத்துறை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் நடப்பில் உள்ள அனல் மற்றும் புனல் மின் திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக வடசென்னை மற்றும் உடன்குடி அனல் மின் திட்டம், குந்தா, கொல்லிமலை புனல் மின் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் சென்னையில் தக்காளி, வெங்காயம் விலை சற்று குறைய தொடங்கியிருப்பதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமுதம், பசுமை அங்காடிகளில் குறைந்த விலையில் தக்காளி மற்றும் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார்.
பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் புகார் குழு அமைக்க சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தா ஜெகடே உத்தரவிட்டுள்ளார். 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் அரசு மற்றும் அரசு சாரா அனைத்து நிறுவனங்களிலும் 3 பெண்கள் உட்பட 5 பேர் கொண்ட புகார் குழு அமைக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த குழுவை அமைக்காத நிறுவனங்களின் உரிமையாளர் 50,000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். 32,000 அரசு ஊழியர்களுக்கு 8 நாட்களுக்கு பிறகு சம்பளம் வரவு வைக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் ஆசிரியர் அல்லாத 32,000 பேருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படாமல் இருந்தது. உடனடியாக சம்பளம் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருந்தார். அதன்படி அனைவருக்கும் சம்பளம் வங்கியில் வரவு வைக்கப்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டாலும் 32,000 பணியாளர்களுக்கு மாநில நிதியில் ஊதியம் வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பாதுகாப்பு மற்றும் பொது போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து வடக்கு மண்டல IG அஷ்ரா கார்க் விழுப்புரத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வீசாலை என்ற இடத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் சரக DIG, விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சுவாஜ் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் வடக்கு மண்டல IG அஷ்ரா கார்க் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய 6 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. பாண்டியன் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்தபோது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் ஏற்கனவே உயிரிழந்தனர். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 6 வயது சிறுமி நிரஞ்சனா பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து நடந்த வீட்டின் உரிமையாளர் கார்த்திக் மற்றும் வெடிபொருட்களை சேகரித்து வைத்த சரவணகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தீபாவளி என அடுத்தடுத்து பண்டிகை வருவதையொட்டி பொதுமக்கள் ஏராளமானவர்கள் சொந்த ஊர் செல்வார்கள் என்பதால் 44 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. கொச்சுவேலி, நிஜாமுதீன், சென்னை சந்திரகாஞ்சி, தாம்பரம் திருச்சி, தாம்பரம் கோவை, கோவை சென்னை, போத்தனூர் சென்னை, சென்னை நாகர்கோயில் என பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சாம்சன் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த திமுக கூட்டணி தலைவர்கள் இந்த விவகாரத்தில் முதல்வர் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன், தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு உள்ளிட்டோர் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். சாம்சன் ஊழியர்கள் போராட்ட விவகாரத்தில் தமிழக அரசு மீண்டும் தலையிட்டு உரிய பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். போலீசார் பேருந்துகளில் ஏறி சாம்சன் தொழிலாளர்கள் இருக்கிறார்களா என்று சோதனையிட்டதாகவும் நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்திருப்பதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். போராட்டங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்காமல் அடக்குமுறையால் ஒடுக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து LPG சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் அக்டோபர் 26ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிலிண்டர் டெலிவரிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும், தீபாவளி போனஸ், வார விடுமுறை அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் வலியுறுத்தி வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பெண் பக்தர்கள் தங்க ரதத்தின் வடம் இழுக்க 4 மாட வீதியில் மலையப்ப சுவாமி அருள்பாலித்தார். வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்தார். தங்கம் மகாலட்சுமிக்கு உரித்தானது என்பதாலும் மகாலட்சுமியின் சொரூபமாக பெண்கள் விளங்குவதாலும் தங்க ரதத்தை பெண் பக்தர்களை வடமிழுத்து வந்தனர். டெல்லியில் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் காங்கிரஸ் தோல்வியை அடுத்து ஆம் ஆத்மியோடு கூட்டணி வைத்திருந்தால் வென்றிருக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது. பாஜக தோற்கலாம் என கூறப்பட்ட ஹரியானாவில் அக்கட்சி வென்ற வேளையில் டெல்லியில் போட்டியை சமாளிக்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா என்றெல்லாம் பேசப்படுகிறது. இந்த சூழலில் காங்கிரசின் அதிக நம்பிக்கையே அதன் மோசமான செயல்பாட்டிற்கு காரணம் என விமர்சித்துள்ள ஆம் ஆத்மியின் பிரியங்கா கக்கர்,
டெல்லியில் காங்கிரசுடன் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி வைக்காது என கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநிலம் லோத்தல் பகுதியில் தேசிய கடற்சார் பாரம்பரிய வளாகத்தை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டத்தில் 6 அரங்குகள் கொண்ட கடற்சார் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் காட்சியகம், நிஷாங்க் போர் கப்பல், ஜி-ஹாரியார் போர் விமானம், UH-3 ஹெலிகாப்டர் போன்றவை அடங்கியிருக்கும். கேரளாவில் இருசக்கர வாகனங்களில் 4 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு அவர்களது வயதிற்கு ஏற்ப கார்களின் பின் இருக்கையில் சீட் பெல்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன் ஏற்பட்ட சாலை விபத்தில் காரின் முன் இருக்கையில் தாயின் மடியில் அமர்ந்திருந்த 2 வயது குழந்தை ஒன்று ஏர்பேக் அமுக்கி மூச்சு திணறி உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காசாவின் ஜபாலியா முகாம் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். அங்குள்ள மருத்துவமனை பகுதியில் இஸ்ரேல் வீசிய ராக்கெட் விழுந்துள்ளது. இதில் மருத்துவமனை முற்றிலும் சேதமடைந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. தாக்குதலில் அங்கிருந்த 15 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 22 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியது. பெங்களூருவில் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார். சென்னை, டெல்லி, ஹைதராபாத்திலும் சட்டவிரோத ஆவணங்களை கொண்டு தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் குறித்த தேடுதல் அதிகரித்தது. இதில் கூடுதலாக 14 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் இலங்கையை 82 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது. துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 173 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை, இந்திய வீராங்கனைகளின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 90 ரன்களுக்கு இலங்கை ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் அரையிறுதிக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்பை இந்தியா அதிகரித்துள்ளது. மேலும் மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்தியா வென்ற போட்டியில் அதிகபட்ச வித்தியாசம் இதுவாகும். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது T20 போட்டியில் 86 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா T20 தொடரையும் கைப்பற்றியது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச கேப்டன் ஷாண்டோ பவுலிங் தேர்வு செய்தார். பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 222 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய வங்கதேச வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தனர். வங்கதேச வீரர்கள் பெரிதாக பார்ட்னர்ஷிப் அமைக்க தவறியதால் ஆட்டம் ஒருதரப்பாக சென்றது. அதிகபட்சமாக மஹமதுல்லா 41 ரன்கள் எடுக்க 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு வங்கதேசம் 135 ரன்கள் மட்டுமே எடுத்தது. போட்டியில் 86 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றது. சீனாவின் உகான் நகரில் நடைபெற்று வரும் உகான் ஓபன் டென்னிஸ் தொடரின் 3ஆம் சுற்றுக்கு பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற 2ஆம் சுற்று போட்டியில் செக் குடியரசு வீராங்கனை சினியாகோவாவுடன் சபலன்கா மோதினார். இதில் 6-4, 6-4 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்ற சபலன்கா 3ஆம் சுற்றுக்குள் நுழைந்தார். தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்து சமூகம் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணியின் வெற்றி அரசியலமைப்பின் வெற்றி, ஜனநாயக சுயமரியாதைக்கான வெற்றி. ராகுல் காந்தி கருத்து. இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் ரத்தன் டாடா மறைவு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் இரங்கல். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பணிபுரியும் 32,000 அரசு ஊழியர்களுக்கு 8 நாட்களுக்கு பிறகு சம்பளம் வர வைப்பு. அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை. விக்கிரவாண்டி அருகே அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கும் தமிழக வெற்றிக் கழக மாநாடு. மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வடக்கு மண்டல IG அஷ்ரா கார்க்.
நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் சாம்சங் தொழிலாளர்களை அடக்குமுறையால் ஒடுக்க நினைப்பது ஏன்? தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். பெண் பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி திருவீதி உலா. டெல்லி முதல்வர் அதிஷியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சீல் வைப்பு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடி. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என வீழ்த்தி தொடரை வென்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல் உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.